ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட கடைசி வாரத்துக்கான 3வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே வந்து போகலாம். அண்ட் ஒன் மோர் டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டிங் முடிவுகள் ஒரு அன்அஃபிஷியல் போலிருந்து வரக்கூடிய ஓட்டிங் முடிவுகள். ஸோ இதை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஹாட் ஸ்டாரில் போயிட்டு நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணணும், யார் டைட்டில் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு போய் ஓட்டு போடுங்க. அதுதான் கரெக்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நான் டிஸ்க்ளைமராக சொல்லிக்கிறேன் அண்ட் வேண்டியும் வந்து கேட்டுக்கிறேன். இந்த வாரத்தில் 6 பேர் வந்து இருக்காங்க. மேபி இந்த வாரத்தில் மிட்வீக் எவிக்ஷன் மேபி நாளைக்கோ இல்லை நாளன்னைக்கோ கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படி நடந்தால் யார் போவாங்க, அதே மாதிரி அவங்கள தொடர்ந்து வந்து யாரெல்லாம் அதிகப்படியான வாக்குகள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடுவோம். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,65,984 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 51.84% காலை நேரம் முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51.89% வந்து இருந்துட்டு இருக்காங்க அர்ச்சனா அவர்கள். சொல்லப்போனால் அர்ச்சனா அவர்களுக்கு இந்த வாரத்தில் வந்து வாக்குகள் அப்படின்றது வந்து ரொம்பவே குறைவாக தான் விழுந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருந்தாலும் கூட ஓட் போட்டுங்களே வந்து கம்மியாக தான் ஓட்டிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 51% வந்து அர்ச்சனாவுக்கு மட்டுமே வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களுடைய ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 நாளில் 3 லட்சம் வாக்குகள்லாம் வந்து தாண்டி இருப்பாங்க. பட் இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் குறைவான வாக்குகள் தான் வந்து வாங்கியிருக்காங்க. பட் இதனால் இவங்களுக்கு ஏதாவது டிஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மேபி இவங்க டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிச்சந்திரா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 50,342 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.58% காலை நேரம் முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15.74% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட மணிச்சந்திரா அவர்கள். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர டாக் ஆஃப் தி ஷோவாக வந்து போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவுக்கு கொடுத்தாலையும் ஈகோவை டச் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி மாயாவை டைட்டில் வின் பண்ண வச்சாலையும் அது ரொம்பவே டாக்ஸிக்காகவும் இருக்கும். மக்களும் அதை பெருசாக வந்து எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இவங்க 2 பேரை விட்டுட்டு வேற ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அப்படி பண்ணாங்க அப்படின்னா லீடிங்கில் மணிச்சந்திரா அவர்கள் வந்து ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் வந்து ஆகிடக்கூடாது. என்னடா கடைசியாக நம்ம அர்ச்சனாவுக்கு ஃபயர் விட்டோம், மாயாவுக்கு ஃபயர் விட்டோம், கடைசியாக வந்து மணிச்சந்திரா அடிச்சுன்னு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சில்லியாக வந்து நினைப்பீங்க, ஏய் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து போயிட்டுருக்கிற இஷ்யூவே வந்து அதுவாக தான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து போயிட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் ஏதாவது அப்டேட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்த தேர்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தினேஷ் அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 36,883 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.44% காலை நேரம் முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 11.53% வந்து இருந்துகிட்ருக்காரு தினேஷ் அவர்கள். ஸோ தினேஷ் அவர்களை பொறுத்தவரையிலையும் கம்மியான வாக்குகள் தான் வந்து வாங்கியிருக்காரு மற்ற வாரங்களை விட கம்பேர் பண்ணும்போது. இது லாஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து அந்த டவுன்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பண்ண தப்பு தான். ஒருத்தரை மட்டுமே டார்கெட் பண்ணி தேவையில்லாமல் அவங்கள பேசி வெறுப்பேற்றி கஷ்டப்பட வச்சு கடைசியாக அவங்க வந்து வெளியவும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசித்ரா அவர்கள். ஸோ விசித்ரா அவர்களுக்கு எப்படி ஒரு டவுன்ஃபால் இருந்துச்சோ அதனால் எவிக்ட் ஆகி வெளியே போனாங்களோ அதே மாதிரி தான் தினேஷ் அவர்களும் எவிக்ட் ஆகி வெளியே போக போகிறார். சொல்ல முடியாது, மிட்வீக் எவிக்ஷனில் இவரை தூக்கினாலையும் தூக்கலாம் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. அப்படியே இருந்தாலும் டாப் 5 கண்டஸ்டண்ட்டாக இருக்கலாம். ஆனால் டைட்டில் வின் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். குறைவுகள் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th பொசிஷனில் மாயா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 33,231 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.59% காலை நேரம் முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10.39% வந்து இருந்துட்டு இருக்காங்க மாயா அவர்கள். ஸோ மாயாவை பொறுத்தவரையிலையும் ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க இந்த வாரத்தில் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற கண்டஸ்டன்ட்டே கம்மி. அதில் செலக்டடாக தான் சில பேருக்கு வந்து ஓட்டிங்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. பட் மாயாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் ஒரு அன்அஃபிஷியல் போலிருந்து நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,30,000 வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருந்துகிட்ருக்கு. அவ்வளோ வாக்குகள் வந்து வித்தியாசத்தோடு இருக்கிறவங்கள எப்படி வந்து டைட்டில் வின்னர் ஆக்க போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷினாக இருக்குது. அண்ட் பப்ளிக் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கலாம், ஓகேங்களா. அந்த பொது மனிதர்கள் எல்லாம் யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இன்டர்வியூஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க யூடியூப் சேனல்ஸில். ஸோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா மாயாவெல்லாம் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படிங்க நீங்கள் டைட்டில்
வின்னிங் கொடுக்கலாம். அதே மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிக் பாஸே பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதை நான் சொல்லலை, நீங்கள் சோஷியல் மீடியாவில் சர்ச் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ப்ரோ வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22,934 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.1% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.17% வந்து இருந்துகிட்ருக்காரு விஷ்ணு ப்ரோ அவர்கள். ஸோ விஷ்ணு ப்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க தான் வந்து க்ரீன் அனிமல் மாதிரி எல்லாம் இருப்பார், ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அந்த மாதிரி வந்து இருக்கும். பட் சொல்ல போனாக்கா அவர் குழந்தையாகவே மாறிவிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஒவ்வொரு கெஸ்ட்டுக்கிட்டையும் போயிட்டு பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டு ஃபினாலி டிக்கெட் ஒன்று இது கொடுத்துருந்தாங்கல்ல போர்டு, ஸோ அதை எடுத்து வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. வினுஷா கிட்ட காமிச்சாரு, அதுக்கப்புறம் கூல் சுரேஷ் கிட்ட காமிச்சிருக்காரு. ஸோ அவங்களுக்கு தேவையான ஆட்கள் அதே மாதிரி அவங்கள மதுக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட மட்டும் போய் காமிச்சிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது ரொம்ப சில்லியாக இருந்தாலும் சைல்டிஷாகவும் வந்து இருக்குது. டேய் போதண்டா விட்றா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. பட் எனிஹவ் கேமராக வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து சூப்பரான ஒரு பிளேயர் தான், எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பட் பிஹேவியராக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கடுத்த 6th பொசிஷனில் விஜய் வர்மா. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10,506 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.45% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார் விஜய் வர்மா அவர்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.28% வந்து இருந்துகிட்ருக்காரு விஜய் வர்மா. ஸோ இந்த வாரத்தில் வந்து மிட்வீக் எவிக்ஷன் ஒரு வேளை ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து விஜய் வர்மா எவிக்டாகி வெளியே போவார். அது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அஃபிஷியலாகவும் சரி அன்அஃபிஷியலாகவும் சரி ரொம்ப கம்மியான வாக்குகள் வந்து அவருக்கு மட்டும் தான் வந்து இருக்குது. அது டியூ டு தி அந்த மாயா சொம்பு அப்படிங்கிற ஒரு காரணத்தின் காரணமாக கூட வந்து வச்சுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வர்மாவை வெளியே அனுப்பலாம், அனுப்பாமலையும் போகலாம். ஒரு வேளை வெளியே அனுப்பிச்சாங்கன்னா ஓகே, அனுப்பலைனாக்கா டாப் 5 தானே இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் வந்து இருக்கும், ஆனால் நாங்கள் டாப் 6 வந்து அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வர்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து பிபி சைட்லேருந்து இருக்குது அப்படிங்கிறதுலேயும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான வாக்குகள் வாங்கியிருந்தது விஜய் வர்மா தான். ஆனால் அவரை எவிக்ட் பண்ணாமல் விசித்ரா மேமை வந்து எவிக்ட் பண்ணாங்க. இப்போயாவது உங்களுக்கு புரியுதா இல்லையானே எனக்கு தெரியலையே, நான் வந்து இவ்வளோ தூரம் வாக்குகள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறேன்னா விசித்ரா மேமை எவிக்ட் பண்ணுறாங்கங்க. உங்களுக்கு தெரியும் விசித்ரா மேம் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட், எவ்வளோ ஓட்டிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அடித்து தும்சம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் அவங்கள எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சதி நடக்குது, பிபிக்குள்ளே ஏதோ ஒரு சதி நடக்குது அப்படிங்கிறத கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் டைட்டில் வின்னர் யாருக்குன்னா கொடுத்துட்டு போங்க. நீங்கள் அர்ச்சனாவுக்குனா கொடுங்க, இல்லை மாயாவுக்குனா கொடுங்க, இல்லை மணிச்சந்திராவுக்கு கூட கொடுங்க. மணிச்சந்திரா இஸ் குட் பர்சன் அண்ட் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஹையாக தான் வந்து இருக்குது. அவர் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் மாட்டினார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கார்டு மேட்ரு மட்டும்தான். அதுவும் வந்து அவருடைய லவரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கொடுத்த மாதிரி அவர் வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். அப்புறம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா புள்ளி கேங் கூட எல்லாம் போட்டு பிளானை போட்டு செஞ்சு அது இதுன்னெலாம் பண்ணி அதை வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்படியெல்லாம் வந்து பண்ண கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மணிச்சந்திரா எவ்வளவோ மேல் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அண்டு தன்னுடைய லவரை கட்டி பிடிக்கிறதுக்கு கூட ஒரு ப்ரைவேட் பிளேஸ் வந்து வேணும், ஒரு தனியான ஒரு இடத்துல போய் கூப்பிட்டு போய் தான் ஹக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து நம்ம அப்படி தான் இருந்துகிட்ருக்கோம். யாரும் வந்து அவங்க கட்டி பிடிச்சி உருள்றாங்க பிறல்றாங்க. நிக்சனுங்கிற பையன் வந்து பூர்ணிமாவை வந்து அக்கான்னு கூப்பிட்டுட்டு அவங்க எப்படி டான்ஸ் ஆடினாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியுது. ஓகே, இட்ஸ் அ கொரியோகிராஃபி எல்லாமே ஓகே. பட் பிரின்ஸுன்னு சொல்கிறது, எங்கள் ஆளுன்னு சொல்கிறது, வெளியே போனால் இவன் பார்த்துப்பான்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் எங்கே போய் முட்டு கொடுக்க போகிறீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. பட் எனிஹவ் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கிளாரிட்டியாக வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவோட பிஆர்லாம் கிடையாது. இதை நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக விடுறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தால் காட்டுங்க, நான் வந்து ஒத்துக்கிறேன் ஓகேங்களா. இல்லை நம்மளோட மீடியா பேரை சொல்லி கூட வந்து அசிங்கப்பத்துன்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து பிடிச்சது வந்து மாயாவோ அர்ச்சனாவோ அதெல்லாம் கிடையாது, பிரதீப் ஆண்டனி ஓகேங்களா. அன்னைக்கு அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய இதெல்லாம் முடிஞ்சிச்சு, என்னுடைய அந்த ஸ்கோப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு, கேமு மேலே இருந்த ஸ்கோப். இது என்னோடய வேலை அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். அதில் கொஞ்சம் நியாயம் தர்மம் அப்படின்லாம் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனா எவ்வளவோ பெட்டர் ஃபார் அனதர் பர்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதுதான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு விஷயமாகவும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு பிஆரும் கிடையாது, யாரோட சப்போர்ட்டரும் வந்து பெருசாக கிடையாது. ஓகே, நான் வந்து ஓப்பனாக சொல்கிறது பிரதீப் ஆண்டனிக்கு நான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தேன். அதுக்குன்னு அவரோட பிஆர் அப்படின்லாம் கேட்காதீங்க, அவருக்கும் நான் பிஆர்லாம் கிடையாது. அவரோட கேம் பிளே வந்து நல்லா இருந்துச்சு, பிடிச்சி மக்கள் நிறைய பேர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் சப்போர்ட் பண்ணோம், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இதை நான் கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினச்சேன். நிறைய வீடியோக்கள் வந்து கொடுத்துருக்கேன். இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுன்னு தெரியல. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டும், புரிஞ்சுக்காதவங்க
எண்ட் ஆஃப் தி சீசன் வந்து யார் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலிமா யார் எந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பார்த்துருக்கோங்க. அதை தாண்டி இன்னொரு தகவல் பார்த்தீங்கன்னா அன்டில் தான் பாய் ஃப்ரம் உதய். இந்த நாய் வேறு குறைச்சிட்டே இருக்குது. நன்றி, வணக்கம்.